ஹாய் கைஸ், நாங்க விதுரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திரத்துல இருக்கக்கூடிய திருமூலர் வரலாறு அப்படிங்கிற தொகுப்புல இருக்குத ஒரு பாடலை எடுத்து நம்ம சொல்லலாம். அந்த பாடல இருக்கக்கூடிய தமிழ் பொருள் என்ன, அதோடைய அறிவியல் ரீதியான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்பதான் நீங்க முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நான் திருமந்திரத்துல இருக்கக்கூடிய 3000 பாடலையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தமிழ் பொருள், அப்புறம் என் பார்வையில நான் பார்க்கக்கூடிய அறிவியல் ரீதியான பொருளை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் ஃபர்தர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல நான் பாடலை பாடி காமிச்சிடுறேன். ஏன்னா யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 3000 பாட்டையும் மைண்ட்ல ஏத்தணுங்கிறது நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாடலை பாடி காட்டிடுறேன். சேர்ந்திருந்தேன் சிவமங்கை பாங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவனாவடு தண்டுரை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல். ஓகேவா? இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, சேர்ந்திருந்தேன் சிவ மங்கை தன் பாங்கனை அப்படின்னா என்னன்னா, இங்க சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுனா ஒன்னா இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இங்க திருமூலர் என்ன சொல்றாருன்னா, திருமூலர் வரலாறுங்கிறதுல அவரை பத்தின குறிப்புகள் அவர் சொல்றாரு. வாழ்க்கையில அவர் என்னென்ன பண்ணாரு, எங்கெங்க இருந்தாரு, என்னென்ன பண்ணினாரு, எப்படி பண்ணி சிவன் அடைஞ்சாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவரு சொல்றாங்க. அண்ட் அது ஆன்மீக ரீதியா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப அவருடைய வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவருடைய வியூ எனக்கு தெரியாது. பொதுவான பாடலுடைய பொருள், சேர்ந்திருந்தேன் சிவனாவடு தண்டுரை அப்படின்னா, சரி, சேர்ந்திருந்தேன் சிவமங்கைதன் பாங்கனை அப்படின்னா, சிவன் அப்படிங்கிற அவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி தான் சக்தி. ஓகேவா? இவங்க சிவன் ரெண்டும் ஒன்றிணைந்த ஒரு உருவமா, அதாவது இந்த அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு உருவமா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவன் கிட்ட தான் நான் போய் இணைஞ்சேன் அப்படிங்கிறதான் திருமூலர் சொல்றாரு. சேர்ந்திருந்தேன் சிவன் மங்கை தன் பாங்கனை, அதாவது தன்னில் பாதி அப்படிங்கிற அந்த சக்தியோட சேர்ந்திருந்த அந்த அர்த்தநாதீஸ்வரரோட தான் நான் போய் ஒன்றிணைந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சேர்ந்திருந்தேன் சிவமங்கைதன் பாங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவனாவடு தண்டுரை அப்படின்னு என்னன்னா, சிவன் அப்படிங்கிற அந்த ஒருத்தரை போற்றி புகழக்கூடிய ஒரு புனித தலமா இருக்கிறது எது அப்படின்னா, திருவாவடுதுறையை சிவனை போற்றி புகழக்கூடிய ஒரு புனித ஸ்தலமா பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த திருவாவடுதுறையில தான் இருந்ததா சொல்றாரு. அங்க அவர் இருந்து சிவனை விடாம, அதாவது அடுத்த வரையில சொல்ற மாதிரி, சேர்ந்திருந்தேன் சிவ போதி நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவமாமங்கள் ஓதியே அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த 2 வரி இருக்கு இல்லையா? இதோடைய பொருள் என்னன்னா, திருவாவடுதுறையில திருமூலர் என்ன பண்றாருன்னா, சிவநாமங்களை சொல்லிக்கிட்டு அந்த போதி மரத்துக்கு அடியில, அதாவது இங்க போதி மரம்னு சொல்றது இந்த புத்தர் உட்கார்ந்து இருந்தாருல, உடனே நம்ம ஆளுங்க அங்க போயிடுவாங்க, புத்தர் உட்கார்ந்து இருந்ததை சொல்றாங்களோ அப்படின்னு. இல்ல, இங்க போதி மரம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த சிவஞானம் அப்படிங்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்து இருந்தாராம். சிவஞானம் அப்படிங்கிற அந்த சிவநாமங்களை ஓதிட்டே இருக்கிறதுனால, அதாவது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அது மூலியமா அவர் இந்த இருமைகளை நீங்கி, அதாவது இந்த கீழ்மையான நிலைன்னு சொல்லுவாங்கல்ல மனிதனுடைய சிந்தனை, அதுல இருந்து நீங்கி உண்மையான ஞானம் அப்படிங்கிற ஒரு பெரிய மரத்தோட நிழலுக்கு கீழே நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. திருவாவடுதுறையில இப்படி ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு மரம், அதாவது அவர் அடைஞ்ச அந்த நிலையை சொல்றாரு. சொல்லி கடைசியா நான் இறுதியா சிவனோட அந்த ஒன்றிணைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதான் திருமூலர் சொல்றாரு. ஓகேவா? சரி, இப்ப இதுல நான் என்ன அறிவியல் ரீதியான விஷயங்கள் பாக்குறேன், நான் என்ன மாதிரியா இதை நியூரோ சயின்டிபிக் வியூல இருந்து பாக்குறேன் அப்படின்னா, இப்போ இதுல நியூரோ சயின்டிபிக் அப்படின்னா மூளை நரம்பியல். ஓகேவா? ஸோ இந்த பார்வையில நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, திருமூலர் அந்த மந்திரங்கள் சொல்றாரு இல்லையா, அதாவது ஓம் நம சிவாய, ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் நம சிவாயன்னு வச்சுக்காங்களேன். இந்த ஒரு மந்திரத்தையே எந்த ஒரு இடைவேளையும் இல்லாம, இடைவிடாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது மனசுலையும் சரி வாயிலையும் சரி உச்சரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல் விஷயம் இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மனிதனுடைய மூளையில இதுக்கு ஒரு பேர் இருக்கு, சாண்டிங் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு. சாண்டிங் ரிப்பீட்டேஷன் என்னடா அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு வச்சுக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், விடாம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, இதுக்கு இப்படி ப்ளே பண்ண அப்படி இருக்கும், இப்படின்னா அப்படி இப்படியே போகும் கதை. ஆனா கடைசியில ஏதோ ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வரும், ஏன்னா அதை நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால. இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ
ஏதோ ஒரு வேலை செய்யறோம், முதல்ல அந்த வேலை செய்யறப்ப நம்மளுக்கு வராது, ஆனா கொஞ்ச நாள்ல பழகிடும். ஏன்னா அதை ரிப்பீட் பண்ண பழகிடுச்சு. அதே மாதிரிதான் நம்ம வந்து கவன சிதறல் வச்சுக்காங்களேன். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கவனத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கு யாரும் சொல்லி தரல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எதையாவது நான் நினைக்க, எதையாவது அதை பத்தி சிந்திச்சு பார்க்க, கடந்த காலத்துல இருக்க, எதிர்காலத்துல இருக்கேன்னு சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே யோசிச்சு இப்ப வரைக்கும் நம்ம அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். ஏன்னா அதுவும் ஒரு வகையான ட்ரைனிங் தானே. நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் அதுவும் ட்ரைனிங் தான். நம்ம கவனம் சிதற வைக்கிறதும் ஒரு ட்ரைனிங் தான். ஸோ நம்ம சிதற வச்சு அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். ஸோ கவனத்தை ஒண்ணு குமிக்கிறதுல நமக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது, அண்ட் ப்ராக்டிஸ் பத்தல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மனசும் சரி வாயும் சரி, உச்சரிக்கிறது ஒரே மந்திரம் தானே. இப்போ வாயை அசைக்கலைனாலும் மனசு, நம்ம இப்ப நான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அட் த சேம் டைம் என் மனசுக்குள்ளே வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். இங்க நான் எதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என் மனசை தான் கட்டுப்படுத்தணும். அப்ப என் மனசுல இடைவிடாம நான் வந்து இந்த மந்திரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா, ஓம் நம சிவாயங்கிற இந்த ஒரு விஷயமோ இல்ல ஏதோ ஒரு சாண்டிங் வந்து உள்ள ஒரே சாண்டிங் ரிப்பீட்டடா ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேற எதுலையுமே என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஏன்னா கொஞ்ச நேரம் நான் வந்து எதிர்காலத்துல இருப்பேன், கொஞ்ச நேரம் இறந்த காலத்துல இருப்பேன், அப்புறம் நிகழ்காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல அங்க லைட்டா ஒரு பார்த்துட்டு திருப்பி அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல நிலையாவே இருக்க மாட்டோம். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்ன யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அது என்ன நம்மளுக்கே தெரியாது. ஸோ இவ்வளோலாம் வேஸ்டான எனர்ஜி தானே. ஆனா ரிப்பீட்டடா நம்ம ஒரு விஷயத்த பண்ண அதாவது அந்த சாண்டிங்கை பண்ண மனசுக்குள்ள சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கவனங்கள்லாம் ஒரே இடத்த நோக்கி குமிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குமியிறப்ப என்ன ஆகும் பண்ண நம்மளுடைய ஃபோக்கஸ் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 3 ரீஜியன் இருக்கு பிரெயின்ல, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அமிக்டிலா, அப்புறம் டிஃபால்ட் போன் நெட்வொர்க்னு சொல்லி 3 ரீஜியன் இருக்கு. இதோட ஒர்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு வந்து கவனத்தை கொடுக்கறது. ஸோ இப்போ நம்ம ரிப்பீட்டடா ஒரு மந்திரத்தை சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கவனம் அப்படியே ஒன்று சேர ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்து மேல அப்படியே ஒரு குமியும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்து மேல அந்த கவனம் குமியும். எண்ணங்கள் ஒரு விஷயத்து மேல குமிஞ்சாதான் அதோடைய விளைவு நம்மளுக்கு வந்து நல்லதா அமையும், ஒருவேளை நம்ம நல்லதை செஞ்சா. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்துல திருமலருடைய குறிக்கோள் என்னவா இருந்தது, சிவனை அடையணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்துல இங்க நான் சிவனை அடையணுங்கிற நம்பிக்கை தான் சொன்னேன். அவருடைய மனசுக்குள்ள அவர் அந்த மந்திரத்தை சொல்ல உண்மையில சிவன்கிற ஒரு தோற்றத்தோட அவர் போய் ஒன்றிணையில, அவருக்குள்ள அந்த ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறது, அந்த ஒரு பிளஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன். ஏன்னா அந்த ஒரு எண்ணங்கள் ஒண்ணு குமியிறப்ப, ஒரே விஷயத்துல கவனம் இருக்கிறப்ப எந்த ஒரு எண்ணங்களும், அதாவது இப்ப நான் இந்த டிஃபால்ட் போன் நெட்வொர்க் சொன்னேன் இல்லையா, அதோடைய வேலை என்னன்னா நம்மளை வந்து இந்த கடந்த காலம் எதிர்காலம்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் அதோடைய வேலை. இப்ப நான் மந்திரங்கள் ரிப்பீட்டடா சொல்ல என்ன ஆகுதுன்னா, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோடைய பவர் அதிகமாகுது, அந்த டிஎம்எனுடைய பவர் கம்மியாகுது. அமிக்டிலான்னு சொல்லப்படுற அந்த எமோஷனல் பிரெயின்னு சொல்லுவாங்க, நம்மளை வந்து உணர்ச்சி ரீதியா சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது, அதோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது. அதோடைய விளைவு என்ன அப்படின்னா, நம்ம கவனம் அதிகமாகுது. இந்த ஃப்ரீக்வன்சி லெவல்னு சொல்லுவாங்க, அலைகள்னு சொல்லுவாங்க. நம்ம மனித மூளைக்கு அந்த அலைகள் ரிலீஸ் பண்ற பவர் இருக்கு, 3-4 அலைகள் இருக்கு. இதுல நம்ம வந்து ஆல்பா தீட்டா வேவ்ஸ்ல இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸா ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப திருமூலரே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 பாடல் அவர் எப்படி படைச்சாரு, ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பொருள்ல வச்சு அதை எழுதுற அந்த வரிகளை அவர் எழுதுற அந்த விதம் இருக்கு இல்லையா, 4 வரினாலும் ஒவ்வொரு வார்த்தைகளை கோர்த்து ஒரு சவுண்டை வச்சு எழுதுறாங்கல்ல, எப்படி அதை 3000 பாட்டை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். காரணம் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா அவன் கவனம் ஒரு இடத்துல இருந்தது. அப்படி அவங்களுடைய ஸ்டேட் இருந்ததுனால, அந்த மெடிடேஷன்ல அவர் இருந்ததுனால, மன அமைதியானதுனால அந்த அமைதியா அவர் என்னவா எடுத்துக்கிட்டாருன்னா அது சிவன் நினைச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஆனா இதெல்லாம் நம்ம மூளைக்குள்ள நடக்கிறது தான். ஏன் இதுவே திருமூலர் வந்து தியானம் பண்ணாம மந்திரம் சொல்லாம சிவன் அடைய முடியுமானா முடியாது. ஏன்னா அப்படி மந்திரம் சொன்னாதான் கவனம் ஒரு இடத்துல குமியும், இந்த பிரெயினோட ஆக்டிவேஷன் ஒரு இடத்துல நடக்கும், அது நம்மள ஒரு இடத்துல சிந்திக்க வைக்கும், அதுக்கான விளைவுகள் அது காட்டும், இல்லைன்னா நடக்காது இல்லையா? இதேதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும். என்ன ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 5000 3000 வருடங்கள் 4000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு அறிவியல் ரீதியான டெவலப்மெண்ட் கிடையாது. கண்டிப்பா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அந்த காலத்துலயும் அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது இல்லையா? காலைல எந்திரிப்பாங்க, சுத்தி இருக்கக்கூடிய காய்கனிகளை சாப்பிடுவாங்க, வேற அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன செய்யணும், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், போன்ல கேர்ள் ஃப்ரெண்ட பேசணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. திருமூலர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு, திருவள்ளுவரோ திருமூலரோ என்ன பண்ணிருப்பாங்க, எந்திரிப்பாங்க, காலையில சீக்கிரம் எந்திரிப்பாங்க, அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்வாங்க, ஏதாவது காட்டுக்கு போறது, இல்ல ஏதாவது அறுவடை செய்யறது, விவசாயம் பண்றது, இல்ல காய்கனிகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது மேக்சிமம் அவங்க கிட்ட இருக்க நேரம் மெடிடேஷன் பண்றதுலதான் அவங்களுக்கு போகும். அப்படி போறப்ப அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க, அதாவது இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு இந்த வழிகள் இருக்கு போல, மெடிடேஷன் பண்ணா இந்த மாதிரி அமைதி அடைய முடியும்னு. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. கரெக்டா தானே? கரெக்டா தான் இருக்கும். அவங்களுக்கு இதுக்குள்ள என்ன நடக்குது, இதுக்குள்ள இந்த மூளைக்குள்ள இது இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு தெரியாது.
அவங்க அந்த உணர்வுகளுக்கு ஒரு பெயர் கொடுத்து அது கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மனிதனை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு விஷயத்து மேல நம்ம முதல்ல நம்பிக்கை வைப்போமா அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான் இல்லையா? ஒரு விஷயத்த செய்யறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அதுல சோர்ந்து போயிடுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஒரு வலிமையான ஒரு சக்தி மேல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பாரங்களை இறக்கி வச்சிரும். இறக்கி வச்சுட்டா நம்மளுடைய வேலை செய்யறது நம்மளுக்கு சுலபமாயிடுது. நம்ம அடுத்தது அவங்க பார்த்துப்பாங்க, கடவுள் பார்த்துப்பாங்க, சிவன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலையை இறங்கிட்டோம்னா அதுல வெற்றி வந்து அது காரணம் அவர் தான் சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா? பட் ஆனா அது காரணம் யாரு? நம்ம தான் அந்த ஒரு தூக்கி இன்னொருத்தவங்க மேல அதை வச்சுட்டோம். அங்க சிவன் ரியாக்ட் பண்றாருன்னா கிடையாது. நம்ம நிறைய இந்த போதனைகள்லாம் கேட்டோம்னா இல்ல இந்த பகவத்கீதை மாதிரியோ இல்ல நிறைய ஆகமங்கள் இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா அங்க சொல்ற விஷயம்லாம் ஒண்ணுதான். கடவுள் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. எதுக்குமே அவர் வந்து அவருடைய நேரடியான ஒரு தாக்கம் இருக்காது. அவர் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு சாட்சி பொருளா தான் இருப்பாரு அப்படிங்கறதுதான் எல்லாத்துலயும் இருக்கும். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லா இதுலயும் வேதங்களையும் சரி எல்லாத்துலயும் இது ஒரு பொருளா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் டைரக்டா எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அவங்க சிவனா இருக்கட்டும் இல்ல எந்த கடவுளா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரியாக்ட் பண்ணா அவங்கதான் கர்மால மாட்டிப்பாங்களே அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சோ அதுக்கான பொருள் என்னன்னா இவங்களே கடவுளையும் உருவாக்கி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க ஒரு சிலர் புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து என்னால முடியல அப்படின்னா நானும் இப்ப கடவுளை கும்பிட்டுதான் ஆகணும். இப்ப நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் படிக்கல அப்படின்னா கடவுளை கண்டிப்பா கும்பிடுவேன். கடவுள் வந்து ஏன்டா எனக்கு கும்பிடுறேன், நேத்து நான் கும்பிடல இன்னைக்கு மட்டும் கும்பிடுறேன்னு கேட்க போறது கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கும்பிடாம ஓடிடுவேன். ஏன்னா நான் படிச்சு முடிச்சு நல்ல மார்க் வந்துருச்சு ஓடிட்டேன். சோ இங்க என்னன்னா நாம வந்து எப்படி பிரெயின் இருக்குது நம்ம மூளைக்குள்ள அதை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். நீங்க ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த சொல்ல உங்க மூளை அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏத்துக்கும். நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றப்ப இந்த மந்திராக்களை நம்ம சொல்ல சாண்டிங் பவர் இன்க்ரீஸ் ஆகி ஃபோக்கஸ் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஒரு விஷயத்து மேல கவனத்தை செலுத்தி அதனுடைய விளைவுகளை நம்ம நல்லா கொண்டு வர முடியும். அதான் நம்ம தமிழ்ல வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க எண்ணமே வாழ்க்கை அப்படின்னு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். So see you next time. டாடா பை.